சட்டமன்ற திமுக உதயநிதியை தள்ளி வச்சுட்டு பார்த்தா திருப்திகரமாக இல்லை. ஸ்டாலின் தான் ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி முடிக்க விடணும், அல்லது சாட்டை எடுக்கணும். ஓபிஎஸோட அந்த டிஃபெண்ட் பண்ணுற விதம் அப்படின்னு இருக்குல்ல, அது பாராட்டுக்குரியதாக மாறுது. அது திமுக காரங்களாலேயே வரவேற்கப்படுது. நீங்கள் ஏன் அவரை இன்னும் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லணும். ஆவேசமாக பேசக்கூடிய பல பேர் இருந்தும் அவர்கள் மௌனம் காக்கிற போது ஓபிஎஸ்ஸாவது எழுந்து பேசி திமுகவின் மானத்தை காப்பாற்றினாருங்கிறது ஒரு பக்கம். முதலமைச்சரை மதிக்கணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. சரி, உதயநிதி வரும்போது ரமேஷ் செஞ்சு நிற்பாரா அமைச்சர்? 8 கோடி மக்கள்ன்ற போது குரல் உயருது அவருக்கு. அதை விட 2 மடங்கு குரல் உயர்த்தி திமுகனாலும் பேச முடியும். சுதந்திர தினத்தன்று புரோட்டோகால் ஃபாலோ பண்ணப்பட்டதாங்கிற கேள்வி தவைகா கவர்மெண்ட் கிட்ட முன்வைக்கப்படும். அவர் மனசாட்சிக்கு அது சரின்னு தெரிஞ்சால் தொடரட்டும், தவறு என்று தெரிந்தால் மாற்றிக்கட்டும் சொல்லி முடிச்சோம். இதில் எல்லாமே அடங்கியது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியோட நடவடிக்கை, அவர் அந்த ஆளும் தரப்போட கேள்விகளை டிஃபெண்ட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினதுலேருந்து ஒரு வாரம் 2 வாரம் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா முதல் வாரத்திற்கும் 2வது வாரத்திற்குமே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அவர் எதிர்கொள்ளும் விதம் அப்படிங்கிறது சரியான பாதையில் பயணிக்கிறதா ஒரு பார்வை இருக்குது. எப்படி? தப்பான பாதையில் நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டு வரார். ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பணி அது பிரதான எதிர்க்கட்சி தலைவருங்கிறது. ஒரு மணி நேரம் வெளியே போனால் கூட அந்த நேரத்தில் ஒரு சலசலப்பு நடந்துட்டா திருப்பி ஓடி வந்து சொல்கிறதோ அடுத்த நாள் சொல்கிறதுன்ற ஒரு இதாகிடும். மெருகேறிக்கிட்டு வரதான் சொல்கிறேன் தவிர தன்னுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்கிறார் அப்படின்னு உச்சபட்ச மார்க்கெலாம் கொடுக்கணும். மார்க் போடுற விஷயம் இல்லை. நான் சொன்னேன், ஒரு நாளும் கவனமாக தான் இருக்கணும். தமிழ் தாய் வாழ்த்துக்காக ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்கல்ல, அன்னைக்கு நான் என்ன திமுக கிட்ட எதிர்பார்த்தேன்னா, இல்லை அன்னைக்கான சூழல் இல்லையான்னு தெரியல, தீர்மானம் ஏகமானதாக நிறைவேற்றிட்டாங்க. சபாநாயகர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த தீர்மானம் யாருக்கும் அனுப்ப போகிறதில்லை, யாருடைய அனுமதியும் தேவையில்லை, நம்மளுடைய உணர்வை காட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் திமுக? அன்னைக்கு பேச வாய்ப்புனா அடுத்த நாள் சபை கூடிய பிறகு அந்த உரிய நேரத்தில் நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும், அதை யாருக்கு அனுப்ப போகிறதில்லைன்னு சொன்னீங்க. நிஜம்தான், யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை, நம்ம உரிமை, நம்ம உணர்வை காட்டுறோம். ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய சூழல் ஏன் எழுந்தது? RN ரவி தொடங்கிய, அவர் அனுபவித்த, அவர் விளையாடிய அந்த சில்மிஷத்தை இப்போது இருக்கிற ஆளுநரும் பண்ணதுனால தான் தீர்மானம் நிறைவேற்றணும். தமிழ்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியனார் பேர்லேயே இருக்கிற பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்தை 3வது பாடுனால தான் இந்த தீர்மானத்தை மீண்டும் நிறைவேற்றுறோம். ஏற்கனவே அரசாணைகள்லாம் இருக்குது. அப்போ குறைஞ்சபட்சம் இந்த தீர்மானத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆளுநர் அர்லேக்கருக்கு அனுப்புங்கள்னு உதயநிதி பேசியிருக்கணும்னு எதிர்பார்த்தேன். அந்த தீர்மானத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லையே சார். கவர்னருக்கு எப்படி தெரியும்? பேப்பர் படித்து தெரிஞ்சுக்காருங்க வேற. அவருக்கே அனுப்பி வச்சால் தானே கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கும் பொலிட்டிக்கலாக. இந்த சேட்டை இனிமேல் பண்ணாதீங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு இதுதான் அப்படின்னு அவருக்கு எப்போ கற்றுக் கொடுப்பீங்க? எப்படி உங்கள் மெசேஜை கொண்டு போவீங்க? இந்த அற்புதமான வாய்ப்பை அந்த அரசும் செய்ய தவறிடுச்சு. அதை எடுத்து சொல்ல உதயநிதியும் தவறிட்டார். இல்லை, இந்த இடத்துல நம்ம உதயநிதி தவறிட்டாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் சொல்கிறத. அதே நேரத்தில் ஆளுநர் எதிர்ப்புங்கிற இடத்துல தாவேகா கவர்மெண்ட்டு ஒரு சிவியர் பாலிடிக்ஸை எடுத்துகிட்டே போகலையே, அவங்கள்ட்ட நம்ம அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால தான் இவரை எடுத்து சொல்ல சொன்னேன். நான் ஏன் ஆளுங்கட்சியை அதை செய்யலைன்னு நான் சொல்லலையே. அவங்க தான் பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்களே, பதுங்குறாங்களே. பல விஷயங்களில் பார்த்துட்டோம். அவங்க என்ன தான் பூசி மொழுகினாலும் பிஜேபியை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறது, தாவேகா பயப்படுகிறது, விஜய் உட்பட. அல்லது பயப்படுறீங்கன்னு சொல்கிறதுக்கு நிரூபிக்க முடியல, பதுங்குறீங்க, மெய்யாவும் இருக்கிறீங்க. ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கூட குரல் எழுப்ப மாட்டீங்களே. அதே தமிழ் தாய் வாழ்த்து விஷயத்தில் கவர்னரை கண்டிக்கிறோன்னு ஒரு மந்திரி கூட சொல்லலையே. விஜய் பேச மாட்டான்னு சரி, ரெகுலராக பேசுகிற மந்திரிகள் கூட இது நியாயமற்றது, இது ஏற்புடையதல்ல, 2 வார்த்தை ஆச்சு. ஏன் 3வது இந்த ஆளுநரை கண்டிக்கிறோன்னு சொல்கிறத எது தடுக்குது உங்களை? சொல்லவே இல்லை சார். மத்திய அரசை நோக்கி குரல் கொடுக்குற விஷயங்களில் கூட லெட்டர் போய்கிட்டு இருக்கிறதே தவிர, இதே லெட்டர் எழுதுறத ஒரு கடந்த காலங்களில் விமர்சித்தார். அதை நான் மானே தேனே பொன்மானேன்னு இப்போ அதே வசனத்தான் இவர் எழுதுறார். ஏன்னா முதலமைச்சர் இதைத்தான் செய்ய முடியும். ஒரு துணை லெட்டர் எடுத்துகிட்டு ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போக முடியாது. அந்த யதார்த்தத்தை நேரம் விஜய் புரிஞ்சிட்டு இருப்பார், அது தனி. பிஜேபியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் பிஜேபியை நோக்கி தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை உரிய வார்த்தைகளில் முன்வைக்கிற அந்த சூழலை கூட இவங்க மிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் திமுக தன் கடமை தொடர்ந்து செய்யுங்க. சட்டமன்ற திமுக உதயநிதியை தள்ளி வச்சுட்டு பார்த்தா அவ்வளோ கூர்மையாக இல்லை, திருப்திகரமாக இல்லை. அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள், உறவுகள் சொல்லி பேசிக்கிறது, அதெல்லாம் கூட ஒரு சபை சுமூகமாக நடக்கிறதுக்கு பிரதான எதிர்க்கட்சி ஒத்துழைக்கிறதுங்கிறது வேற.
கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கறது, வைக்க வேண்டிய நேரத்தில் வைக்க வேண்டிய விமர்சனங்களை வைக்கிறதுன்னு அந்த விஷயத்தில் முழுமையான ஒரு திருப்திக்கு வரலை. திமுகவுடைய செயல்பாடு திருப்தியை தரலைன்னு தான் நான் சொல்லுவேன். உதயநிதியுடைய வாதங்க திறமை மெருகேறிக்கிட்டு வருது. ஆதாரங்களோட குறுக்கிட்டு பதிலடி தர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மற்ற சீனியர்ஸோட செயல்பாடு அப்படி ஆமா, இல்ல. சீனியர்கள் ஒரு சில மூத்த உறுப்பினர்கள் கூட, எல்லாருமே உறுப்பினர் தானே, எல்லாம் பழைய மந்திரி தானே. ஏனோ ஒரு சுணக்கம் தெரியுது, அல்லது ஒரு பயம் கலந்த தயக்கம் தெரியுது. ஸ்டாலின் தான் ஒட்டுமொத்தமா எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி முடிக்கி விடணும், அல்லது சாட்டை எடுக்கணும். அடிக்க கூட வேணாம், சாட்டை இருக்குன்னு காட்டு எடுத்து அது காட்டுங்க, திருந்துறாங்களான்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் சீனியர்ஸோட செயல்பாடு பற்றி நம்ம பேசணும். அதே நேரத்தில் ஓபிஎஸோட அந்த டிஃபெண்ட் பண்ணுற விதம் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து பாராட்டுக்குரியதாக மாறுது. அது திமுக காரங்களாலேயே வரவேற்கப்படுது. நீங்கள் ஏன் அவரை இன்னும் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ஓபிஎஸை பற்றி கேட்டிங்க, அவர் அந்த கருத்தை சொல்கிறார், நல்ல கருத்தை தான் சொன்னார். நீங்கள் அப்படி வந்தால் எதிர்க்கட்சி தலைவரும் வர்றப்போ நீங்கள் எழுந்து நிற்க தயாராக எல்லாம் கேட்குறார். இது மரபிலேயே இல்லைன்னு ஒரு மூத்த உறுப்பினராக சொன்னார். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்கிறார். கண்டென்ட்டு புரிஞ்சு போச்சு. ஃப்ரீயாக பேசித்தானா இன்னும் பாராட்டியிருப்பேன். நான் தனிப்பட்ட முறையில் ஓபிஎஸ் நானும் பாராட்டியிருப்பேன். அவ்வளோ அனுபவமிக்க ஒருத்தர், முதலமைச்சராகவே 3 முறை இருந்தவர். அதில் ஒரு முறை சட்டமன்றத்திலையும் நடக்கிற சூழலும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உறுப்பினராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே இருந்துட்டு இருக்கிறார். இந்த ஒரு பொதுவான விஷயத்தை வரிக்கு வரி படிச்சிருக்கணுமா, பார்த்து படிச்சிருக்கணுமான்னு எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம் தான். அது ஒன்றும் தப்பு இல்லை. அதை சொல்றதுக்காவது திமுக ஒருத்தர் இருந்தாரேன்னு சந்தோஷப்படலாம். ஏன்னா இது இயல்பாகவே தெரிந்த பல உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆவேசமாக பேசக்கூடிய பல பேர் இருந்தும் அவர்கள் மௌனம் காக்கிற போது ஓபிஎஸ்ஸாவது எழுந்து பேசி திமுகவின் மானத்தை காப்பாற்றினாருங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவ்வளவு அனுபவமிக்க ஓபிஎஸ் இப்படி வரிக்கு வரி பார்த்து தான் படிச்சிருக்கணுமாங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இருக்குது. அதை அவர் தவிர்த்திருக்கணும்னு சொன்னேன் நான். இப்போ முன்னாடி உட்காந்துருக்க நேருவோ வேலுவோ மற்ற சில பின்னால் வந்தால் கூட மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட சரளமாக ஏஞ்சி பேசிருக்கலாம். சார் அனுமதி கிடைக்கல, ஏஞ்சி கத்திருந்தாலே போதும், யாராவது ஒருத்தர் பேசுங்கன்னு இருப்பார்ல ஸ்பீக்கர். அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் முனம் அழுங்கி போயிருக்கு சட்டமன்ற திமுகன்னு நான் சொன்னேன். கூர்மைப்படுத்த வேண்டிய நேரமும் கட்டாயமும் வந்திருக்கு தலைவருக்கு, கட்சி தலைவருக்கு. இந்த சட்டமன்றத்துக்கு ராஜா சபாநாயகர் தான். ஆளுநர் உரையாற்ற வர்ற அன்னைக்கு அந்த சபாநாயகர் 2ஆம் இடத்துக்கு போவார். ஆளுநர் அந்த சபாநாயகர் ஆசனத்தில் அமர்வார். சபாநாயகர் துணை சபாநாயகர் ஆசனத்தில் அமர்வார். அந்த ஒரு நாள் கூத்தது. அதன் பிறகு அன்றைக்கும் கூட எல்லா நாளும் ராஜா சபாநாயகர் தான். அந்த சபையில் அவரை தாண்டி யாரும் பிரதான பொருள் அல்ல, எல்லோருமே உறுப்பினர்கள் தான். சரிதானா? பதவி வேணா மாறுபடலாம். அப்போ முதலமைச்சர் வர்றார், வந்து தன் இருக்கையில் அமர்ற முதலமைச்சர்களை தான் காலங்காலமாக பார்த்துருக்குறோம். அதுதான் மரபும் கூட. ஆனால் இவர் வந்து ரேம்ப் வாக் போகிற மாதிரி எப்படி நடந்துட்டு போகிறார். சரி, இவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான்னு கூட எடுத்துக்கோங்க. ஒன்று ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் அதோடு நிறுத்திக்கணும். நான் இப்படி வர்ற போது எந்திரிச்சு நிற்கலன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ இந்த செயலே தப்புன்னு தான் ஆரம்பத்துலேருந்து தொடர மாதிரி இருக்கும், வாதிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை, அது அமைச்சரோட கேள்வி வந்து விஜயோட கேள்வி தானே. அப்போ இல்லை, அந்த ஆளும் தரப்பினுடைய கேள்வின்னு எடுத்துப்போமே, யார் வேணாலும் கேள்வி ஏற்படுது. அந்த முதல்ல நீங்க அந்த செயலை செஞ்சதே தப்பு அல்லது வழக்கத்துக்கு மாறானது. அது மரபுல இல்ல, வழக்கத்துல இல்லைன்னா அதையும் செஞ்சுவிட்டு செய்யக்கூடாத செஞ்சுட்டு அதுல மரியாதை எதிர்பார்க்கறது பொருத்தமற்றது. முதலமைச்சரை மதிக்கணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. சரி, அப்படி வர்றபோது நீங்க எழுந்து நிக்கலன்னா, சரி உதயநிதி வர்றபோது ரமேஷ் எழுந்து நிற்பாரா அமைச்சர்? உதயநிதி வர்றபோது நான் எழுந்து நிற்கிறேன் முதல்ல ரமேஷ் சொல்லிட்டு தான் நான் எழுந்து நிற்கிறேனே, உங்களுக்கு முதலமைச்சர் வந்து எழுந்து நிற்கிறதுக்கு தெரியாதான்னு அந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லையான்னு கடுமையாக கூட கேட்கட்டுமே. முதல்ல அவங்க அதை செஞ்சுட்டுல சார் நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியும். 8 கோடி மக்களுக்கு பிரதிநிதி, நிஜமான நிஜம், 100% நிஜம். 8 கோடி மக்களின் முகம்தான் விஜய். அந்த 8 கோடி மக்களின் குரல் தான் பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவரும். அதையும் மறக்காதீங்க. அவர் தானே சார் மதிக்கப்படணும். மதிக்கப்பட வேண்டிய நபர்கள் தானே. உதயநிதி ஆகட்டும் விஜய் ஆகட்டும், பேரை வேணா மாத்துங்க, எந்த தனி மனிதனும் மதிக்கப்பட வேண்டியவர் தான். விஜய்க்கு மரியாதை எதிர்பார்க்குறீங்களா, அந்த உதயநிதிக்கு நீ மரியாதை கொடுக்குறீங்களா? கொடுப்போம்னு சொல்லுங்க. இவரும் எந்திரிக்கலைன்னா அப்புறம் நம்ம கண்டிப்போம். இந்த ரெண்டுமே தேவையில்லாத ஆணியை போடுங்கிற வேலை. அதைத்தான் ஸ்பீக்கர் நாகரிகமாக சொன்னார். என்ன பண்ணியிருக்கணும் ஸ்பீக்கர்னா, விஜய் ஒரு நாள் மட்டும் அதை செய்யலை. எனக்கு தெரிஞ்சு சில நாள் அதை செஞ்சுட்டு இருக்கிறார். வணக்கம், அவர் மரியாதையை காட்டுறது கூட இருக்கலாம், அல்லது அவருக்கு இன்னும் யாரும் சொல்லி கொடுக்கல. என்ன பண்ணியிருக்கணும், ஸ்பீக்கர் அவரை கூப்பிட்டு முதல் நாள் நடந்துருச்சு சார், ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டீங்க, எல்லாரும் நன்றி சொல்லிட்டீங்க, பட் இது வழக்கத்தில் கிடையாது, முதலமைச்சர் வந்து அவங்க சீட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு ஸ்பீக்கர் ஓப்பன் சபையில் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு சாயங்காலம் இல்லாட்டி முதலமைச்சர் ரூமுக்கு போயிட்டு ஸ்பீக்கர் போனால் கூட தப்பாக நடக்கும். அப்படி கேஷுவலாக எங்கே ஒரு இடத்துல பார்த்து இப்படி நடந்துக்க வேண்டாம்,
அப்படின்னு சபாநாயகர் தான் எடுத்து சொல்லி முதல்வரை திருத்தி இருக்க வேண்டும், அல்லது திருத்துறது கூட பெரிய வார்த்தை, தடுத்து இருக்கணும். ஒரு நாள் பண்ணிட்டீங்க, அப்படியே விட்டுருங்க சார், இனிமேல் இப்படி போகாதீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? விஜய்க்கு தெரியாது சார், அது ஒன்றும் குற்றம் இல்லை. அவருக்கு எப்படி சார் தெரியும் இந்த நடைமுறைகள் இதெல்லாம்? அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ சொல்லிக் கொடுக்குறது தானே சொல்லிக் கொடுத்துருக்கணும், தடுத்துக்க வேண்டியதாக தடுத்துருக்கணும். அப்போ நடக்கக்கூடாது நடத்தி விட்டு அதில் மரியாதை எதிர்பார்க்குறது எல்லாருமே. அதை ரமேஷும் ஒத்துக்கிட்டாரு, நாங்கள் ஆமாம் புதுசாக தான் வந்திருக்கோம் சபைக்குன்னு, அதோடு நிறுத்தியிருக்கணும். 8 கோடி மக்கள்ன்ற போது குரல் உயருது அவருக்கு. அதே விட 2 மடங்கு குரல் உயர்த்தி திமுகனாலும் பேச முடியும். அதை வச்சு நிற்பாரா? உதயநிதி வரப்போகுது, அது அவசியமா? நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இந்த ரெண்டும் தேவையில்லைங்கிறதான் சபாநாயகருடைய தீர்ப்பின் மூலமாக அவங்களுக்கு வந்திருக்கு. தாவேகா அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்கள்லாம் சபைக்கு புதுசு, அரசியலுக்கும் அவங்க புதுசு அப்படின்னாலும் கூட சபையில் பேசும்போது ஆதவர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள், குறிப்பாக ஆதவர்ஜுனா பேசும்போதும் சரி, நிர்மல்குமார் பேசும்போதும் சரி, எதிர்த்தரப்பினரை கோபப்படுத்தும் வகையில் பேசுறது அப்படிங்கிறது, நீங்கள் 57 பேர் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோங்கிறதெல்லாம் வந்து எது மாதிரியான இல்லை, அது அணுகுமுறை? தவறான வார்த்தை, தவறான அணுகுமுறைனால நான் அந்த சபை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க. அதை போய் விவாதிக்காதீங்க. பல வார்த்தைகள், அதுவும் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு ஆளும் தரப்பினர், குறிப்பாக அமைச்சருடைய பேச்சுக்கள் நிறைய அவை குறிப்பில் நீக்கப்படுறது இந்த ஆட்சியில தான். இந்த 100 நாள் ஆட்சியில தான் இது தவிர்க்கப்படணும். எல்லோருமே பாடம் கற்றுக்கிட்டோம். புதுசு 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 சொல்லிட்டு நீங்கள் தப்பை செஞ்சுக்கிட்டே போக முடியாது. அதுக்கெல்லாம் யாரும் அவகாசம் கொடுக்க மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இது போதும். 100 நாள் ஆட்சி உங்களுக்கு போதுமானது இந்த விஷயங்களை திருத்திக்கிறதுக்கு. அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுக்காக யார் ஆடினாலும் தப்பு தான். துரதிருஷ்டவசமாக இந்த ஆட்சியில் சிலருக்கு அந்த ஆணவ துணி, அதிகார துணி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அவர்களுக்கும் நல்லதல்ல, அவர்கள் அரசுக்கும் இது நல்லதல்ல. மேகதாது விஷயம், ஸ்டாலின் உதயநிதிக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு புரிதலே இல்லை அப்படிங்கிறார் ஒரு அமைச்சர். உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு கேள்வி வந்தால் என்ன பதில் சொல்லுவார் அவர்? சொல்லுங்கள் சார், உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. நான் அதை பற்றி பேச போகிறேன், நான் முதல்ல படிப்பேன், உட்காந்து படித்தாதான் புரியும், அதை நிர்வகித்தாதான் புரியும். இது எவ்வளோ பெரிய ஒரு எல்லல், ஒரு அதிகார திமிர்ங்கிறது இதுதான். அவங்களுக்கு புரிதலே இல்லாமல் ஒரு 5 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். இல்லை, ஒருவேளை சட்டசபையில் நம்ம வந்து டேட்டாவோட பேசுறதுக்கும் வெளியில் அரசியல் மேடைகளில் பேசுறதுக்குமான வித்தியாசமே ஒருவேளை தாவேகா உறுப்பினர்கள்ட்ட இல்லையா? இல்லை, தெரியல, புரியலைங்க, இல்லைங்கிறோட தெரியல இருக்கு. அவங்களுக்கு போக போக கற்றுக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வைப்போமே. எடுத்தோடனே அவங்களை அப்படி விளாச வேண்டாம். இல்லை, இந்த இன்சிடென்ட் தொடர்ச்சியாக நடக்கும்போது தான் இந்த, அதனால தான் சொன்னேன், இந்த 100 நாள் உங்களுக்கு போதுமானது, நடந்த நிகழ்வுகளை மாற்றிக்கோங்க, திருத்திக்கோங்கன்னு நம்ம சொன்னோம். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தாவேக்காக்குள்ளேயே ஒரு குரல் ஒலிக்குது. புது விஷயமா இருக்கு எனக்கு இது. இல்லை, இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வர்றது அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஊடகமே அதை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆளும் தரப்பினர் நாங்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் எங்களை தட்டி கேட்குறாரு, எங்களை அமைதிப்படுத்துறாருங்கிறத தாண்டி எதிர்கட்சியினர் பேசும்போது குறுக்கீடு அதிகம் செய்யாமல் எங்களை அதிகமாக குறுக்கீடு செய்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்படுவதாகவும், கொஞ்சம் மாற்றுங்க, சபாநாயகரை மாற்றலாம், மாற்றிட்டு யாரை கொண்டு வர போறீங்க? தங்கள் தலையில் தாங்களே மண்ணள்ளி போட போகிறாங்களோன்னு ஒரு கருத்து தான் என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா அவர் அமைச்சர் பதவி எதிர்பார்த்தார், நியாயமான எதிர்பார்ப்பு தான். மூத்தவர், 2வது முறையாக உறுப்பினராக போகிறாங்க, கேட்டிருக்கலாம், தகுதி இருக்குன்னு நினச்சிருக்கலாம். அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. ஏன்னா இதை விட்டாச்சுன்னா செங்கோட்டையன் தான் அடுத்த ஆள். அவர் சிக்கல் இதில், சரிதானா? அவர் நிதித்துறை கொடுத்ததையே ஏற்றுக்காம தான் அடுத்து மாற்றிக்கிட்டு வேறு துறைக்கு போயிட்டார். இவரை மாற்றிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இதை கூட கண்டிக்கலாம். இன்னும் ஏதாவது மக்கள் மத்தியில் இன்னும் பல நேரங்கள் அம்பலப்பட்டு போயிருப்பாங்க தாவேக்காவினர். அனுபவமின்மை என்கிற அந்த நிஜத்தின் காரணமாக நீங்கள் இன்னும் அம்பலப்பட்டிருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஓரளவாவது அணை போட்டாரேன்னு சந்தோஷப்படுறது தான் என்னுடைய பார்வை. அது அந்த தப்பை விஜய் செய்ய மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறான்னு ஒரு பேச்சு இருக்குது சபாநாயகர் மேலே. யார்? ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள். அப்படி வர்றதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான் பார்க்கணுமே தவிர, நீங்களே எடுத்து கொல்லிக்கட்டை எடுத்து உங்கள் தலையை சொரிஞ்சுக்காதீங்க. சட்டப்பேரவையில் வந்து புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தாவேகா உறுப்பினர்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சபாநாயகர் திருப்பி பதில் சொன்னது இதெல்லாம் ரைட். சுதந்திர தினத்தன்று புரோட்டோகால் ஃபாலோ பண்ணப்பட்டதாங்கிற கேள்வி தாவேகா கவர்மெண்ட்டுக்கிட்ட முன்வைக்கப்படுது. அதை நான் எதை மீன் பண்ணி கேட்குறேன்னு உங்களுக்கே இல்லை, தெரியல. அது ரொம்ப இல்லை, நான் நீங்கள் போனால் கூட நம்ப மாட்டேன். புரோட்டோக்காலை மீறி எதுவும் நடக்கலை. கவனிக்க தகுந்தது மாதிரியும் இவ்வளவு விவாதங்கள் தேவையா, தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற விமர்சனங்கள் வர்றது மாதிரியும் சில விஷயங்கள் நடந்தது. முதலமைச்சர் ஏதும் அறியாதவர் அல்ல.
என்னை விட நம்மை விட சோஷியல் மீடியாவை அதிகம் ஃபாலோ பண்ணுறவர் அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாடற்று அல்லது ஒரு வானளாவிய அளவில் அதை நிர்வகிக்கிற அளவுக்கான ஆலோசகர்கள், அதற்கென ஒரு தனிநபர்களை வச்சிருக்கிற ஒரு டீமை வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு சுதந்திர தினத்தன்று என்ன நடந்தது, என்ன விமர்சனம் வந்தது, எது அவருடைய பேச்சை தாண்டி விமர்சனத்துக்கு ஆளானது, ரசிக்கப்பட்டது, விமர்சிக்கப்பட்டது, எல்லாத்தையும் கலந்தே கவனிக்கட்டும். கவனிச்சிருப்பார் நான் நம்புகிறேன். அது நல்லது தானா? நல்லதாக இருந்தால் தொடர்ந்து நடத்துங்க, தவிர்க்கப்படணும்னா தவிர்த்துக்கோங்க. புரிய வேண்டியவர்களுக்கு இது புரியும். அதில் நம்ம உள்ளார்ந்து விவாதிக்க வேண்டியது இல்லைன்னு நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இந்த நினைக்கிறீங்க? சமூகத்துக்கு அதனால் ஒரு துளியும் பயனில்லை. வெளிப்படையாக சில விஷயங்கள் சம்பந்தப்பட்டவர்களால் சொல்லப்படாத வரை நாம அதை இழுத்து வச்சு விவாதிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கல. இல்லை, அது மக்களுக்கு பயன்படுற விஷயமா, அது அந்த டாபிக் எடுத்து விவாதிக்கிறதுங்கிறது மக்கள் சார்ந்த பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஒரு சைடு எடுத்துக்கிட்டாலும் கூட, ஒருவேளை அந்த நடிகையை அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கு அவங்கள ஒரு விஷயத்துல கொண்டுட்டு கட்டமைக்கிறாங்களா, அப்படி உட்கார வச்சாதான் அந்த அம்மாவை யாருக்கும் தெரியுமா, அவங்க வேற யாருக்கும் தெரியாதா? இல்லை அப்படி போய் உட்கார வச்சாதான் அரசியலுக்குள்ள கொண்டு இருக்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனா? அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் வரிசையில் உட்கார வச்சாதான்? அப்படி நான் பார்க்கல. அதை இல்லை அதில் இல்லை சார், நான் ரொம்ப கூட தவறாக கூட விமர்சிக்க உள்ளே போக வேண்டாம். வெளிப்படையாக சில விஷயங்கள் வராத வரைக்கும், சம்பந்தப்பட்டவர்கள் பேசாத வரைக்கும் நான் சொன்னேன். நாமளா போய் விவாதிக்கல. எனக்கு தனிப்பட்ட முறையில் பொதுவாகவே அதில் உடன்பாடு இல்லை. அதில் என்ன நீங்க விமர்சனம் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, அரசியலுக்கு இவரை தயார்படுத்துகிறாரா அப்படின்னா, தயார்படுத்துறேன். ஆமா, நான் இவரை அரசியலுக்கு கொண்டு வரேன்னு விஜய் சொல்லாத வரைக்கும் இந்த விவாதம் அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அப்படிதானே சொல்ல முடியும். நம்ம தனுஷை பத்தி ஒருத்தர் கேள்வி கேட்டார். நான் அப்பயே தான் முதல்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கட்டும், என் கட்சியுடைய கொள்கை இதுதான், நான் இங்கே ஆட்சியை பிடிப்பேன், விஜயை வீழ்த்துறதுதான் என்னுடைய ஒரே இலக்கு, அவற்றுக்கு போன வாக்கு வங்கி எனக்கும் வரும், வேறு வழி இல்லாதனால அவர் ஓட்டு போட்டாங்கன்னு விஜய் தனுஷு வாயை திறந்து பேசாத வரைக்கும் அப்படி என்ன சார் சமூகத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமான்னு நான் கேட்டேன். இங்கே எல்லாருக்கும் இடம் இருக்கு, வரட்டும், வர்றேன்னு சொல்லட்டுமே. அதுக்குள்ள நம்ம பாஞ்சுக்கிட்டு போய் சார் தனுஷ் ஏதோ பேசியிருக்காரு, என்ன அப்படின்னா பதற வேண்டிய அவசியம் வந்திருக்கு? வரட்டும், நான் இதுக்காக வந்திருக்கேன், இப்படி வருவேன், இப்படி தான் நடக்க போறேன், சொல்லட்டும், தன் பாதையை காட்டட்டும், அப்புறம் விமர்சிப்போன்னு சொன்னேன். அவருக்கே என்ன பதிலோ அதே தான் நான் இந்த விவகாரத்துக்கும் சொல்லுவேன். அவர் அப்படி யாருமே சம்மந்தப்பட்ட வாய் திறந்து சொல்லாத போது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கவலைப்படுறதை தள்ளி வச்சுட்டு நம்ம கவலைப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இல்ல கண்டிப்பா. உங்க வீட்டில் என் வீட்டில் கரண்ட் பில்லு போன மாசம் பில்லு 2 மடங்கு கிட்ட எகிரிடுச்சு. அதை பத்தி கவலைப்படணும். காவிரியில் தண்ணி திறந்து விட்டதை பத்தி நேற்று நடந்த வாதத்துல கர்நாடகா பச்சையா போய் சொல்றாங்க, நாங்கள் தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு. மழை பெஞ்சதுனால தான் விட்டோங்கிற அந்த நியாயமான ஒரு நிஜமான ஒரு விஷயத்த நேற்று வாதத்துல சொல்லலை. அதை பத்தி கவலைப்படணும். ஒரு விஷயத்தையும் கர்நாடகா சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். விஜய் இங்கே போறாரு, வர்றாரு, போக போறாருன்னு இவங்க மௌனமாகவே இருந்தாங்க. சட்டமன்றம் நடந்ததுனால ஒரு அறிக்கையை வாய்ச்சாரு. இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, சிவகுமாரே இங்கே வர்றாரு, 2 முதலமைச்சர்களும் பேசுறாங்கன்னு. இப்பயாவது ஒரு உண்மையை சொல்லுவாரா, வாயை திறந்து பேசுவாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சொத்து வரியை சத்தமே இல்லாமல் உயர்த்தி 4 மடங்கு உயர்த்தினாங்க. கேட்டால் கணக்கீடு ஒரு புதிய முறையை நாங்கள் சோதித்தோம், அவர்கள் மிஸ் பண்ணதை நாங்கள் பண்ணோம்னு என்னதோ விளக்கம் சொன்னாங்க. எதிர்ப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறோன்னு ஒரு அறிவிப்பு வந்தது. இது யார் துறை தெரியுமா? விஜய் தன் வசம் வைத்திருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறையில் வருது. அது இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதுக்கு நிறையா இருக்கிற போது இந்த தனுஷ் நீங்கள் சொன்ன நடிகையெல்லாம் அப்புறம் பேசுவோம், தள்ளி வைங்கன்னு சொன்னேன். வேற எதையும் நான் சொல்ல வரேன். இல்லை, அது நான் திரும்ப அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கான ஒரே ஒரு கேள்விதான். நீங்கள் விஜய் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் போய் தனியாக கலந்துக்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த நடிகையோட போகிறாருன்னா அதை இங்கே பெருசாக நம்ம விமர்சனத்திற்கு எடுத்துக்க வேண்டியதே இல்லை. அவரோட சொந்த வாழ்க்கை சம்பந்தமான கேசஸ் கோர்ட்டில் வருது, அது முடிச்சு வைக்கப்படுது, அதையும் நம்ம டீப்பாக போய் அலச வேண்டியதே இல்லை. ஆனால் சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் நிகழ்ச்சி, அதில் அவர் முன்னிலைப்படுத்தப்படும் போது தான் இந்த கேள்வியை நம்ம. அதனால தான் நான் நாகரிகமாக ஒரு வரை சொன்னேன், என்ன நடந்தது, என்ன விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குன்னு விஜயும் பார்த்திருப்பார். அவர் மனசாட்சிக்கு அது சரின்னு தெரிஞ்சால் தொடரட்டும், தவறு என்று தெரிந்தால் மாற்றிக்கட்டும்னு சொல்லி முடித்தேன். இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் என் பதில் இதுதான்.